இப்போ நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது அவங்க தான் தேல் கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இஷ்யூ சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஆல் இன்ஸ்டியூட்ஸ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. அவங்களே ஒரு 3 கேம்பஸ் வச்சுருப்பாங்க. அதில் த கேம்பஸ் 1 இஸ் கால் சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ட் எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் ஏசிடி, அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 3 கேம்பஸும் அவங்களுடைய ஓன் கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ இதில் நம்ம எந்த ஒரு கோர்ஸ் நம்ம படித்தாலும் டெஃபினட்டாக நமக்கு அதுக்கு ஹைலி வேல்யூபிள், நம்மளுடைய ஒரு ஹையஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டடீஸ் எவ்ரிதிங் வில் கெட் வெரி இன் அ குட் வே. ஸோ அப்போ நம்மளுடைய கட் ஆஃபும் இதுவும் நம்மளுடைய கொஞ்சம் கூட எடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக நம்மளால் ஒரு டிஎன்இஏ கவுன்சிலிங்குள்ளே டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டாப் 10 or 25 நம்ம தாராளமாக நம்மளால் பர்ஃபெக்டாக நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். தென் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 இன்ஸ்டிடியூஷனும் கவர்மெண்ட் எய்டட். நான் சொன்ன மாதிரி இங்கேயும் கவர்மெண்ட் தான் ஒரு ரன் பண்ண டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்க போகிறாங்க அலாங் வித் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ தாராளமாக இங்கே நம்ம படித்தாலும் இட் இஸ் ஹைலி வேல்யூபிள். தாராளமாக நமக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸு எல்லாமே நமக்கு இங்கே நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 2, ஸோ கவர்மெண்ட் எய்டடுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் செல்ஃப் ஃபினான்ஸ்ன்றது ஓன் ரன் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எவ்ரி திங் வில் பி இஸ்யூட் பை கம்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. நமக்கு இதுக்குள்ளே வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வரப்போகுது. இதுலேயும் நம்ம தாராளமாக நம்ம படிக்கலாம். ஸோ ஒரு ஓவரால் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணணும்னா கிவ் him the first priority to the institution and the second priority to the course. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் சேது இன்ஜினியரிங் காலேஜில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது, இல்லை எனக்கு பிஹெச்டியில் ஒரு மெக்கானிக்கல் கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இதாக தான் நம்மளுடைய சாய்ஸஸாக வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி வி ஆர் ஏபிள் டு டேக் அ குட் டெசிஷன்ஸ் இன்னட்டு நம்ம தாராளமாக நம்ம அதுக்குள்ளே போய் படிக்கலாம். அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கோர்சஸ், இப்போ நம்ம நிறைய பேருக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாப் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய எனி கோர், வெதர் இட் இஸ் அ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எந்த கோர்சஸாக நீங்கள் இருந்தாலும் கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். என்றைக்குமே அது வந்து ஃப்ளரிஷிங். ஸோ அதனால தாராளமாக டு கோ ஃபார் எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எல்ஸ் எனி கார்பரேட் கண்ணை முடிட்டு நீங்கள் தாராளமாக யூ கேன் சூஸ் எனி கோர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், கம்யூனிகேஷன், ஈஸி, இதெல்லாம் நம்ம தாராளமாக நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி நமக்கு போகிறதுக்கு இட் இஸ் ஹேவிங் ஏ பிரைட் ஃபியூச்சர்ஸ், நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ செகண்டு, நமக்கு பிடிச்ச கோர்சஸ் என்ன ஆர்டரில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் டாமினேட்டிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலாங் வித் எனிதிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் தென் இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த ஆர்டரில் நமக்கு என்ன பெஸ்ட்டு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ஜினியரிங்கில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பேசிக் என்ஜினியரிங் அப்படின்னு இருக்கக்கூடிய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா பேருக்கும் ஒன்றா தான் இருக்கும். இட் இஸ் காமன். வெதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இருந்தாலும் எல்லா பேரும் ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்போம். தட் இஸ் கால் பேசிக் என்ஜினியரிங். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்ரி ஒன் ஷுட் ஸ்டடி த காமன் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலைசேஷன்ஸ் மற்றதெல்லாம் நம்ம போகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் ஈவன் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க, காமன் கிராஸ் ப்ராடக்ட், அதில் வந்து நமக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 8 or 9 மேலே ஸ்கோர் பண்ணோம்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் பிட் ஈஸி. நமக்கு ரொம்ப நல்ல ஈஸியான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உண்டான சான்சஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த கவுன்சிலிங் இதுக்கு எல்லாமே நிறைய வெப்சைட்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றது இருக்கும். அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வில் டேக் எ குட் டெசிஷன்ஸ். நமக்கு பொறுத்தளவுக்கு கரெக்டாக பண்ணலாம். அண்ட் தென் லேட்டரல் என்ட்ரி வித் பாலிடெக்னிக், த தேர்ட் ஆப்ஷன். நீங்கள் பாலிடெக்னிக் ஒரு 3 year முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் இயரில் நீங்கள் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். நீங்கள்
டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஜென்ரல்னு ஒன்று இருக்கும், அண்ட் தென் ஒகேஷ்னல்னு ஒன்று இருக்கும். இந்த ஒகேஷ்னல்ன்றது தான் நமக்கு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வர்றவங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் அட்வைசபிள். பட் பேசிக் அட்வைசபிள் வந்து நம்ம +2 முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டவே நம்ம பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதில் நம்ம 10th முடிச்சுட்டு ஒரு 3 year பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதனால கொஞ்சம் படிக்க முடியாத ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இன்ஜினியரிங் அங்கே வர்றப்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் விஐடி ஸ்டாண்ட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அவங்க நிறைய அவங்களுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் விஐடி வெல்லூர், போபால், சென்னை இந்த மாதிரி நிறைய கேம்பஸஸ் இருக்கும். வெல்லூர் கேம்பஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ மற்ற கேம்பஸை காட்டிலும் ஒரு 24 hours லேப் ஃபெசிலிட்டிஸ் வித் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி they can modify any with the curriculum with updated with the AICTE or someone approval. இமீடியட்டாக இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத உடனே நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வருது, இல்லை ஒரு டேட்டா சயின்ஸ் வருதுன்னா இது எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் டேட்டா அனாலிசிஸ். அப்போ அந்த லார்ஜ் டேட்டா அனாலிசிஸ்க்கு என்னென்ன தேவை, சர்வர்ஸ் எல்லாத்தையும் இந்த இன்ஸ்டியூட்ஸ் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டே நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இட் இஸ் ஆல்சோ ஒன் அமங் த டாப். நமக்கு விஐடி நல்லாயிருக்கும். பிட்சாட் இஸ் வெரி ஓல்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிலானி. ஸோ அதுவும் இட் இஸ் எக்ஸலன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பிட்ஸ் பிலானி ஆர் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஐஐடி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் எஸ்ஆர்எம், அமிர்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீம் இன்ஸ்டியூஷன்ஸும் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் தான். அமிர்தா அதுலேயும் நம்ம என்ன சாய்ஸஸ் இருக்குன்றதை பார்த்து தாராளமாக நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் it is one among the best choice. So நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், most of the students excel in it. So அதனால it is engineers is going to change the world. So கண்ண மூடிட்டு தாராளமாக ஜம்ப் பண்ணி if you are interested in mathematics and physics and chemistry you can excel it. Thank you students.